என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோஸே வர்றதில்ல, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். கொஞ்சம் வேலை இருந்துச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நாளையிலேருந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாம்சங் தரப்புலேருந்து ஒரு புது நியூஸ் வந்துருக்கு. என்னென்னா, நாங்கள் சாம்சங்குடைய கேலக்ஸி எம் சீரீஸில் ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணுற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அந்த ஃபோனோட பேரும் ரிவீல் ஆயிருக்கு. என்ன பேர்னா சாம்சங் கேலக்ஸி M42. இதான் அந்த புது ஃபோனோட பேர். இந்த ஃபோன் ஒரு 5G ஃபோனும் சொல்லியிருக்காங்க. கூடவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்க போது. கூடவே இந்த ஃபோன் அமேசானில் லிஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அமேசான் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமேசான் ஸ்பெஷல்ஸ்னு போட்டு சாம்சங் கேலக்ஸி M42 போட்டிருக்கோம். நல்லா பார்க்கலாம். கூடவே அந்த ஃபோனில் ஒரு மான்ஸ்டர் ஃபோட்டோவும் இருக்கும். மான்ஸ்டர் யாருன்னு தெரியலையா? நீங்கள் போன வாட்டி M51 ஒரு மான்ஸ்டர் பார்த்துப்பீங்க, குட்டியாக. அதே மான்ஸ்டர் இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோனில் பேட்டரி கொஞ்சம் அதிகமாகவும் சொல்கிறாங்க. அதை மான்ஸ்டரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு M51 மாதிரி இது M42 உங்களுக்கு பேட்டரி அதிகமாக இருக்க போகுது. இதை விட இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி M42 இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்களும் பார்த்து கௌதம் சேனல் வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி M42 5G இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வீடியோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே சாம்சங் பிராண்டிங் போட்டிருக்காங்க. கீழே கொஞ்சம் பெருசாகவே M42 மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. மாடல் நம்பரு மேலே சின்னதாக 5Gன்னு போட்டிருக்காங்க. அப்புறமா சென்டரில் பெருசாக இந்த ஃபோனோட ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. இப்படி தான் இந்த ஃபோனோட பாக்ஸ் இருக்க போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோடனே உள்ளே ஃபோன் தான் கொடுக்குறாங்க. இப்போ தான் ஃபோன் இருக்க போகுது. ஃபோன் தூக்கி சைடில் வச்சிரும். அப்புறமா உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோனுக்கு அடுத்ததாக உள்ளே ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. மொபைலில் சிம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்புறமா கீழே கொஞ்சம் யூஸர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கைடு கொடுத்துருக்காங்க. மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் சைட்லையும் வச்சிருவோம். அப்புறமா உள்ளே சாம்சங் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் 15 வாட்க்கான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, ஒரு நார்மல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதையும் சைடில் வச்சுருவோம். அப்புறமா உள்ளே ஒரு டைப் சி கேபிள் மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி M42 இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது எல்லாமே உள்ளே இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சாம்சங் கேலக்ஸி M42 இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தவரைக்கும் அவ்வளோ புதுசாலாம் இல்லை, பழசு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக இருக்குது, நார்மலாக இருக்குது. கீழே சாம்சங் பிராண்டிங் போட்டிருக்காங்க. மேலே ஸ்கொயர் செட்டப்பில் 4 கேமராஸ் இருக்குது. கீழே ஒரு சின்னதாக ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இதான் ஃபோனு பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்க போகுது. இதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன். பார்க்க கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வால்யூம் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அந்த சிம் ஸ்லாட்டில் 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். அப்புறமா டாப் சைடில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கடுத்து பாட்டமில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரும் இருக்குது. இதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த சாம்சங் கேலக்ஸி M42 இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Qualcomm Snapdragon 750G கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு Octa ப்ராசஸர் தான். உங்களுக்கு கேமிங் எடிட்டிங்க்கு சூப்பராக இருக்க போகுது. எந்த அளவான ஒரு ஹேங்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்க போகுது பெர்ஃபார்மன்ஸு. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் PUBG ஃப்ரீ ஃபயர்னு பெரிய கேம் விளாண்டா கூட உங்களுக்கு ஸ்மூத்தாகவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது. இந்த ஃபோனோட ஜிபிஓ Adreno 619 கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு நல்லா வைக்க போகுது. ஸோ நீங்கள் கேமிங்காக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கூடவே 5Gயும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசஸர்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் 3 வேரியண்ட்டில் வரப்போகுது. ஒன்று 4GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜில் வருது. அதோட ப்ரைஸிங் 22,500 வருது. ரெண்டாவது வேரியண்ட் 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜில் வரப்போகுது. அதோட ப்ரைஸிங் 24,000 வருது. கடைசி வேரியண்ட் 8GB ரேம் அண்ட் 128GBயில் வரப்போகுது. அதோட ப்ரைஸிங் 27,000 வருது. கொஞ்சம் சீப்னு சொல்லலாம், ஏன்னா 5G கொடுத்துருக்காங்க. 5G கொடுத்து உங்களுக்கு 25,000 rupees வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ப்ரைஸிங்னு சொல்லலாம்.
இந்த சாம்சங் கேலக்ஸி M42 இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.6 இன்ச்சுக்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். குவாலிட்டியாக இருக்க போகுது டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ்லாம். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கூடவே ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 720x1600 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக கார்னிங் கோரில்லா 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரியாமல் கூட ஃபோனை கீழே போட்டால் கூட ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பிரமாதமாக இருக்குது. ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000 mAhக்கான ஒரு லித்தியம் அயான் மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பேட்டரின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா 2 days வரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹையாக யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது கேம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து 6 hours ஒர்க் பண்ணலாம். அந்தளவுக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து நீங்கள் வந்து மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட்க்கான சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது, சார்ஜிங் ஸ்பீடு கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். 2 hours கண்டிப்பாக ஆகும். 0லேருந்து 100 சார்ஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா வந்து பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சார்ஜிங் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போலாம் வர 65 வாட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஃபோனில் வந்து ரொம்ப நாளாக வந்து 15 வாட் தான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்கினா வாங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேமராஸ் வந்து ரியரில் வந்து 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. முதல் கேமரா வந்து 48 MP ஒய்டு கேமரா. ரெண்டாவது கேமரா வந்து 8 MP அல்ட்ராவைட் கேமரா. மூணாவது கேமரா வந்து 5 MP மேக்ரோ கேமரா. நாலாவது கேமரா வந்து கடைசி கேமரா வந்து 5 MP டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. இதான் வந்து கேமராஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்தவரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க, டீசெண்டாகவே இருக்குது. ஏன்னா 48 MP கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க போது. அது அவங்க ஆட்லேயே சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்க போது சொல்லியிருந்தாங்க. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அப்புறமா ரியரில் வந்து உங்களுக்கு LED ஃப்ளாஷ் லைட் இருக்குது, பனாமா சப்போர்ட் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு. நீங்கள் வந்து ரியரில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து ஒரு சிங்கிள் வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. எத்தனை மேப்ஸ்னா 20 MP ஒரு சிங்கிள் கேமரா செல்ஃபியில். உங்களுக்கு வந்து செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் உண்டு, பனாமா சப்போர்ட் உண்டு. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரியலும் சரி செல்ஃபிலும் சரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 3 கலரில் வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர், இன்னொன்று வந்து கிரே கலரு. இந்த கலர் வந்து பிளாக் கலரு. எப்போ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது. ஏன்னா இந்த ஃபோனில் பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 191 grams கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். யூஸ் பண்ண பழகிரும். ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க. வித் 1 UI 3.1 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் OS தான். ஸோ உங்களுக்கு வந்து ஹேங்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்க போகுது. இந்த ஃபோனில் வந்து 5G சிம் போட்டுக்கலாம். அப்புறமா சிம் ட்ரேயில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். முதல் சிம் வந்து 5G போடலாம், ரெண்டாவது சிம் 4G தான் போட முடியும். மெமரி கார்டை வந்து 512 GB வரைக்கும் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சென்சார்ஸ் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், பேரோமீட்டர், அந்த மாதிரி சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க வரும். இந்த மொபைலில் வந்து ஒய்ஃபை இருக்குது, GPS இருக்குது, 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் போட்டுக்கலாம், NFC ரேடியோன்னு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கடைசியாக இந்த ஃபோன் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அமேசான் லான்ச் ஆக போகுது. April 28 லான்ச் ஆக போகுது 2021. நீங்கள் வந்து ஒரு 12 PM நீங்கள் வந்து அமேசானில் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து அமேசானில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் போட்டிருக்கோம், நீங்கள் கிளிக் பண்ணி நோட்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் லான்ச் ஆக போகுது அமேசானில். நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி M42 5G இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி M42 இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துப்பீங்க, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருந்தா இப்போ மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி அடுத்த சந்திக்கு நன்றி, வணக்கம்.